ஒரு புதிய ஆண்டிற்குள் நுழைந்திருக்கும் உங்களிடம் ஒரு கேள்வி. நாம் நினையாத வேளையில் நம்முடைய இந்த உலக ஓட்டம் முடியலாம். நாம் எதிர்பாராத சமயத்தில் திருடன் வருகிற விதமாய் இயேசுவின் வருகையும் காணப்படலாம். நம் உலக ஓட்டம் முடிந்தால் நம் அடுத்த நிலை என்ன? நியாய தீர்ப்பு நாளில் நம் செய்கைகளுக்கான பலன் தீர்மானிக்கப்படுகிற சமயத்தில் இயேசுவின் முன்னிற்க ஆயத்தமா? இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற நிச்சயம் இருக்கிறதா? இயேசு சொன்னார், ஒருவன் அதிகமாக பிரயாசப்பட்டு பயிர் செய்து அதிக விளைச்சலை உண்டு பண்ணி பண்டக சாலைகளை கட்டி அதில் சேமித்து தன் ஆத்மாவை நோக்கி இனி நீ சுகித்திருந்து இதை அனுபவிக்கலாம் என்று சொல்லுவேன் என்கிறார். அவனிடம் கேட்கப்படும் கேள்வி, இன்றைக்கே உன் ஜீவன் எடுபடுமானால் உன் நிலை என்ன? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த புதிய ஆண்டில் இதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாமல் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கான பிரயத்தனங்களை செய்யுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உங்கள் செய்கைகளுக்கான பலனையும் என்னோடு கூட கொண்டு வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நன்மை செய்யுங்கள், நீதி செய்யுங்கள், உண்மையை பேசுங்கள், ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படாமல் தேவனுக்கு பிரியமாக வாழுங்கள். ஆமென்.